ஏஞ்சல் வந்து பேசினதுக்கு அப்புறம் ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறம் மேய்ப்பர்கள் வந்து பார்த்தாங்கல்ல. பார்த்த உடனே அவங்க பாட்டு பாடினாங்க. முதலாக ஜீசஸ் பிறந்த உடனே துதித்து பாடினவங்க யாருன்னு தெரியுமா? பரமசேனையின் திரள் அப்படின்னு தான் வேதத்தில் வசனம் இருக்கு. என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு பாட்டு, உன்னதத்தில் தேவனுக்கே. பாட்டு பாடல. இன்னொரு செய்தி உங்களுக்காக காத்திருக்குது. என்னன்னா, உங்க முன்னாடி இப்போ ஒன்று இருக்குது. நான் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி வந்ததுன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அவி கொண்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல பொதுவாக கிறிஸ்மஸ் ட்ரீ இப்போ நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸில் போனாலும் புதுசாக கட்டின போத்தீஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ கிறிஸ்மஸ் சீசன் வந்துட்டாலே உலகம் எங்கும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாத மால், பில்டிங், வீடு நம்ம வீட்டிலே நிறைய பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட வரலாறு தெரியுமா? எப்படி வந்ததுன்னு தெரியுமா? இதை கொண்டு வந்த நாடு எந்த நாடுனா ஜெர்மனி நாடு. ஓகேவா? ஜெர்மனி நாடு 10ஆம் நூற்றாண்டுல. எத்தனாவது நூற்றாண்டு? நம்ம இப்போ எப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம நூற்றாண்டு என்னது? 21ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? 10ஆம் நூற்றாண்டுல ஜெர்மனியில போனிஃபஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை கிறிஸ்து பிறப்புக்கு அடையாளமா கொண்டு வந்தார் 10ஆம் நூற்றாண்டுல. ஆனா அது அந்த அளவுக்கு பிரபலம் ஆகல. பிரபலமானது எப்போன்னா 19ஆம் நூற்றாண்டுல தான் பிரபலம் ஆச்சு. ஓகேவா? 19 அந்த டைம்ல தான் இது ரொம்ப ஃபெமிலியராக ஆக்கப்பட்டது. காரணம் யாருன்னா, ஜெர்மனியில் உள்ள ஒரு இளவரசர் ஆல்பர்ட். ஓகேவா? அவரோட ஒய்ஃபுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாராம் கிறிஸ்மஸ் ட்ரீயை. அதுதான் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ட்ரீயா இருந்துதான். அதுக்கப்புறம் தான் ஐரோப்பா, அமெரிக்கா எல்லா நாடுகள்லையும் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கிறிஸ்து பிறப்பின் அடையாளமாக அலங்கார ஒரு பொருளாக வைக்கப்படுகிறது. ஒரு காரணமாக இருந்தாலும் நம்ம இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரணும் தெரியுமா? வெறும் அலங்காரம் மட்டும் ஞாபகம் வரக்கூடாது. இன்னொன்று ஞாபகம் வரணும். என்ன வரணும்னா, ஏவாள் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தது ஒரு மரம். அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்ததும் ஒரு மரம். ஓகேவா? அந்த மரம் தான் ஞாபகம் வரணும். கண்டிப்பாக இதை எல்லாரோட மைண்டில் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன்.